தரணி வாழ் தமிழர்களின் இதய ஒலி தமிழன் 24.com. 17 வயது சிறுவனுடன் தகாத உறவு, கர்ப்பமான 19 வயது இளம்பெண் அதிரடி கைது. தண்ணீர் போத்தலால் 10 லட்சம் ரூபாய் இழந்த சுற்றுலா நிறுவனம். சமூக ஊடக காணொளியால் பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட போலீஸ் அதிகாரி. யாழில் இரவு வேளை பிடிபட்ட மூவர் சோதனையில் அம்பலப்படுத்தப்பட்ட விடயம். தமிழர் பகுதியில் இயங்கிய விபச்சார விடுதி, பெண்ணுடன் பிடிபட்ட முகாமையாளர். குளியல் அறையில் உருக்குலைந்த நிலையில் மீட்கப்பட்ட சடலம். கால்வாய்க்குள் கழுத்தறுக்கப்பட்டு கிடந்த சடலம், தந்தையும் மகனும் அரங்கேற்றிய செயல். சுவிஸ் ஆஃப்ரிங்கன் நகரத்தில் குறைந்த விலையில் சிறந்த தரத்தில் உங்கள் வீட்டு தேவைகளுக்கான யாவும் ஒரே இடத்தில். லிட்டில் ஏசியா. இங்கே தாயகத்தில் இருந்து தரமான மரக்கறி, ஃப்ரெஷ்ஷான இறைச்சி, சுவையான மீன் வகைகள் மற்றும் ஆசிய, ஆப்பிரிக்க, தாய்லாந்தில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பலசரக்கு பொருட்கள் அனைத்தும் ஒரே கூரையின் கீழ். உங்கள் ஷாப்பிங்கை இனிமையாக்க 200க்கும் மேற்பட்ட கார் பார்க்கிங் வசதி. மேலும் ஹைவேயில் இருந்து வரும் 700 மீட்டர் தூரத்தில் மிக பிரம்மாண்டமான லிட்டில் ஏசியா எக்ஸோட்டிக் ஃபுட். இன்னும் என்ன யோசிக்கிறீங்க? இப்பவே வாங்க, கையோட அள்ளிட்டு போங்க. லிட்டில் ஏசியா எக்ஸோட்டிக் ஃபுட், பார்க் வெக் 2, 4665 ஆஃப்ரிங்கன். தொடர்புகளுக்கு 0627 981111. தொடர்பென விரிவான செய்திகள். குமரி மாவட்டம் மார்த்தாண்டம் அருகே உள்ள ஆற்றூர் பகுதியைச் சேர்ந்த 19 வயதுடைய இளம்பெண் ஒருவர் உடல்நலக்குறைவு காரணமாக சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு சென்றார். அங்கு அவரை பரிசோதனை செய்தபோது இளம்பெண் 8 மாதம் கர்ப்பிணியாக இருந்தமை தெரிய வந்தது. இதையடுத்து வைத்தியர்கள் இளம்பெண்ணிடம் கணவர் குறித்து விவரத்தை கேட்டனர். அப்போது அவர் முன்னுக்கு பின் முரணான பதில் கூறினார். சந்தேகமுற்ற வைத்தியர்கள் போலீசாருக்கு தகவல் வழங்கினர். அதைத் தொடர்ந்து மகளிர் போலீசார் மருத்துவமனைக்கு வந்து இளம்பெண்ணிடம் விசாரணை நடத்தினர். அப்போது இளம்பெண்ணின் கர்ப்பம் குறித்து பல தகவல்கள் வெளியாகின. இளம்பெண் விமான பணியாளர்கள் தொடர்பான 1 ஆண்டு பட்டய படிப்புக்காக குளித்துறையில் உள்ள ஒரு கல்வி நிறுவனத்தில் சேர்ந்தார். அதே பாடப்பிரிவில் கலியகாவிலை பகுதியைச் சேர்ந்த 17 வயதுடைய சிறுவனும் சேர்ந்துள்ளார். இதனால் இருவருக்கும் இடையில் பழக்கம் ஏற்பட்டு நெருக்கம் அதிகரித்து இருவரும் இளம்பெண்ணின் வற்புறுத்தலின் பேரில் தகாத உறவில் ஈடுபட்டனர். இதன் காரணமாக அந்த இளம்பெண் கர்ப்பமடைந்தார். அந்த புகாரின் பேரில் இளம்பெண் மீது போலீசார் போக்சோ வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தற்போது இளம்பெண் 8 மாத கர்ப்பிணியாக இருப்பதால் அவர் மருத்துவ கண்காணிப்பில் வைக்கப்பட்டுள்ளார். எல்லைப் பகுதியில் குடிநீர் போத்தல்களை நிர்ணயிக்கப்பட்ட விலையை விட அதிக விலைக்கு விற்பனை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்ட சுற்றுலா நிறுவனம் ஒன்றுக்கு 10 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து பண்டாரவளை நீதவான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. நுகர்வோர் விவகாரங்கள் ஆணையத்தின் புலனாய்வு அதிகாரிகள் கடந்த 10ஆம் தேதி மேற்கொண்ட சோதனையின் போது குறித்த நிறுவனம் குடிநீர் போத்தல்களை அதிக விலைக்கு விற்பனை செய்தமை கண்டறியப்பட்டது. இதையடுத்து நுகர்வோர் விவகாரங்கள் மற்றும் ஒழுங்குமுறைகளை மீறியதாக கூறி சம்பந்தப்பட்ட நிறுவனத்துக்கு எதிராக நுகர்வோர் விவகாரம் ஆணையம் வழக்கு தாக்கல் செய்துள்ளது. இதைத் தொடர்ந்து குறித்த நிறுவனத்துக்கு 1 மில்லியன் ரூபாய் அபராதம் விதித்து நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வத்துப்பட்டிவல முதலீட்டு வலய போலீஸ் நிலையத்தைச் சேர்ந்த உப போலீஸ் பரிசோதகர் ஒருவர் பொதுமக்களுடன் காரசாரமான வாக்குவாதத்தில் ஈடுபடும் காணொளி சமூக ஊடகங்களில் வெளியாகி வைரலானதை தொடர்ந்து அவர் உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். கடந்த 23ஆம் தேதி காலை 10:45 மணிக்கு வத்துப்பட்டிவல வைத்தியசாலைக்கு அருகிலுள்ள தனியார் நிறுவனத்துக்கு முன்பாக இந்த சம்பவம் இடம்பெற்றது. சீருடையில் இருந்த குறித்த உப போலீஸ் பரிசோதகர் கடமையில் இருந்தபோது ஒரு போலீஸ் உத்தியோகத்தருக்கு சிறிதும் பொருத்தமில்லாத வகையில் நடந்து கொண்டதோடு பொதுமக்கள் மக்களுடன் தர்க்கத்தில் ஈடுபட்டு மிரட்டும் துணையில் பேசியுள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. குறித்த உத்தியோகத்தரின் இத்தகைய செயல் இலங்கை போலீஸ் திணைக்களத்துக்கும் அரசு சேவைக்கும் பெரும் களங்கத்தை ஏற்படுத்தும் என்பதால் அமைச்சுசார் நிறுவன விதிக்கோவையின் கீழ் அவர் உடனடியாக பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். சட்டத்தையும் ஒழுங்கையும் நிலைநாட்ட வேண்டிய அதிகாரிகள் இதுபோன்று ஒழுங்கீனமான அல்லது பொருத்தமற்ற நடத்தைகளில் ஈடுபடுவதை சகித்துக் கொள்ள முடியாது என இலங்கை போலீஸ் கடுமையாக எச்சரிக்கை விடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் நீர்வேலி பகுதியில் போதைப் பொருட்கள் தொகையுடன் 3 சந்தேக நபர்களை யாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார் நேற்று முன்தினம் இரவு கைது செய்தனர். சந்தேக நபர்களிடமிருந்து 600 போதை மாத்திரைகள், 5.65 மில்லிகிராம் ஹெரோயின் போதைப் பொருள் என்பன மீட்கப்பட்டுள்ளன. கைப்பற்றப்பட்ட போதைப் பொருட்களுடன் சந்தேக நபர்கள் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக கோப்பாய் போலீஸ் நிலையத்தில் பாரப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
அம்பாறை நகரில் விடுதியொன்றின் மறைவில் ரகசியமாக இயங்கி வந்த விபச்சார விடுதியொன்றை குற்றப்புலனாய்வு பிரிவினர் மற்றும் போலீசார் இணைந்து சுற்றி வளைத்துள்ளனர். இதன்பொழுது அங்கு முகாமையாளராக பணியாற்றிய நபர் உள்ளிட்ட பெண்ணொருவரை போலீசார் கைது செய்தனர். அம்பாறை தலைமையக போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிக்கு கிடைத்த ரகசிய தகவலை தொடர்ந்து உளவாளி ஒருவரை பயன்படுத்தி போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட திட்டமிட்ட நடவடிக்கையின் போது இவர்கள் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்டுள்ள விடுதி முகாமையாளர் அக்கரைப்பற்று பகுதியைச் சேர்ந்தவர் என்றும் அவருடன் கைது செய்யப்பட்ட பெண் கண்டி மாவட்டத்தைச் சேர்ந்தவர் என்றும் போலீசார் தெரிவித்துள்ளனர். சந்தேக நபர்கள் இருவரையும் அம்பாறை நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்துவதற்கான முதல்கட்ட சட்ட நடவடிக்கைகளை அம்பாறை தலைமையக போலீசார் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. காலி கராப்பிட்டிய மாரியபே பகுதியில் உள்ள வீடொன்றின் குடியலறையிலிருந்து உருக்குலைந்த நிலையில் ஆண் ஒருவரின் சடலம் ஒன்று மீட்கப்பட்டுள்ளது. இவ்வாறு உயிரிழந்தவர் குறித்த வீட்டில் தனியாக வசித்து வந்த 58 வயதுடைய திருமணமாகாத நபர் என்று தெரிவிக்கப்படுகிறது. குறித்த வீட்டில் இருந்து வீசிய துர்நாற்றம் தொடர்பில் அருகிலுள்ள வீடொன்றில் தங்கியிருந்த பல்கலைக்கழக மாணவர்கள் சிலர் கராப்பிட்டி போலீசாருக்கு தகவல் வழங்கினர். அதற்கமைய போலீசார் குறித்த வீட்டில் பரிசோதனை மேற்கொண்ட போது குடியலறையிலிருந்து இந்த சடலம் மீட்கப்பட்டுள்ளது. பிரேத பரிசோதனைக்காக சடலம் காலி தேசிய வைத்தியசாலை பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் காலி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. நாடு முழுவதும் பல பாகங்களில் ஆயுதங்களை காட்டி மக்களை பயமுறுத்தி கொள்ளையடித்து வந்த சந்தேக நபர் ஒருவரை நீண்ட விசாரணைக்கு பின்னர் கோமாகமை போலீசார் அண்மையில் கைது செய்தனர். சந்தேக நபர் பனாகொட ராணுவ முகாமின் விளையாட்டு பிரிவுக்கு பொறுப்பான ராணுவ அதிகாரியாக பணியாற்றியவர் என்றும் அண்மையில் கோமாகம கலகாகேன பகுதியில் வாடகை மோட்டார் சைக்கிள் சாரதியின் கழுத்தை அறுத்து கொலை செய்த சம்பவத்தோடு இவருக்கு தொடர்பு உள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது. கோமாகம கலகாகேன பகுதியில் உள்ள கால்வாய் ஒன்றில் இருந்து ஜூலை 16ஆம் தேதி அதிகாலை வாடகை மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் ஒருவர் கழுத்தறுக்கப்பட்டு கொடூரமாக கொல்லப்பட்டு சடலம் கண்டெடுக்கப்பட்டது. கொலையாளிகள் உயிரிழந்தவரின் மோட்டார் சைக்கிள், தங்கச்சங்கிலி, கைபேசி மற்றும் பணப்பையை கொள்ளையடித்து தப்பி சென்றனர். அந்த சிசிடிவி காட்சிகளை பரிசோதித்த போது கொலைகுண்ட பிக்மி மோட்டார் சைக்கிள் சாரதி மற்றொரு நபரை ஏற்றிக்கொண்டு சம்பவம் நடந்த இடத்துக்கு வருவது தெரிய வந்தது. அதன்படி நடத்திய விசாரணையில் அந்த நபரை மோட்டார் சைக்கிள் சாரதியுடன் அங்கு வந்து இந்த கொலைக்கு உடந்தையாக இருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பின்னர் இந்த 2 சந்தேக நபர்களும் தந்தையும் மகனும் என்பதும் உறுதி செய்யப்பட்டது. கொலை நடந்த மறுநாள் சந்தேக நபர்கள் இந்த மோட்டார் சைக்கிளில் மொரகேன பகுதிக்கு சென்று பெண்ணொருவரை கூர்மையான ஆயுதத்தை காட்டி பயமுறுத்தி அவரின் தங்கச்சங்கிலியை கொள்ளையடித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அவர்கள் மீண்டும் கோமாகம பகுதியில் இதுபோன்று மற்றொரு கொள்ளை சம்பவத்துக்கும் இந்த மோட்டார் சைக்கிளை பயன்படுத்தியுள்ளதாக விசாரணை அதிகாரிகள் உறுதிப்படுத்தினர். இந்த சந்தேக நபர்களில் ஒருவர் கோமாகம பிட்டிபன பகுதியில் உள்ள வீடொன்றில் தங்கியிருப்பதாக கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் செயற்பட்ட விசாரணை அதிகாரிகள் சந்தேக நபரை கைது செய்தனர். சந்தேக நபரிடமிருந்து உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட நேரடி கைக்குண்டொன்றும் 500 மில்லிகிராம் ஹெரோயின் போதைப்பொருளும் விசாரணை அதிகாரிகளால் கைப்பற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் குற்றங்களுக்கு முதன்மை காரணமாக இருந்த சந்தேக நபரான தந்தையை தேடி கோமாகம தலைமையக போலீஸ் நிலையத்தின் குற்றப்புலனாய்வு பொறுப்பதிகாரி சமன் கமகி மேற்பார்வையில் போலீஸ் விசாரணைகள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இந்த ஆண்டின் இதுவரையாக பதிவாகியுள்ள டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 81,511 உயர்ந்துள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. இந்த காலப்பகுதியில் டெங்கு நோயால் 61 மரணங்கள் பதிவாகியுள்ளன. அதிக எண்ணிக்கையான நோயாளர்கள் இந்த ஜூலை மாதத்தில் பதிவாகியுள்ளனர். இம்மாதத்தின் கடந்த சில நாட்களில் மாத்திரம் 26,136 டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். கடந்த ஜூன் மாதத்திலும் ஜூலை மாதத்தின் இதுவரையான காலப்பகுதியிலும் மட்டும் 47,670 நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு சுட்டிக்காட்டியுள்ளது. இந்த காலகட்டத்தில் அதிகளவான டெங்கு நோயாளர்கள் மேல் மாகாணத்தில் பதிவாகினர். அந்த எண்ணிக்கை 43,132 என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிகளவான நோயாளர்கள் கம்பகா மற்றும் கொழும்பு மாவட்டங்களிலேயே பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. சிறையில் உள்ள தமிழ் அரசியல் கைதிகளை விடுவிக்குமாறு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவை இருகரம் கூப்பி கும்பிட்டும் கேட்டும் விட்டோம். இனி எவ்வாறு கேட்பதென்றே எங்களுக்கு தெரியவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் தெரிவித்தார். தந்தை செல்வா நினைவு மண்டபத்தில் சிறை கைதிகள் படுகொலை பொதுநாள் நினைவேந்தல் நேற்று இடம்பெற்றது. இதில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இந்த விடயங்களை பகிர்ந்து கொண்டார். கடந்த வருடம் மார்கழி மாதம் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க இலங்கையர் தினம் கொண்டாடுவதற்காக தமிழரசு கட்சியைச் சேர்ந்த 4 பேரை கலந்துரையாட ஜனாதிபதி செயலகம் அழைத்தார். இந்த கலந்துரையாடல் வேறாக இருந்தாலும் ஜனாதிபதியை சந்தித்த பொழுது இருகரங்கூப்பி கேட்டோம். தமிழ் அரசியல் கைதிகளை விடுவியுங்கள், அதிலும் இலங்கையர் தினத்தில் விடுதலை செய்தால் சந்தோஷம் அடைவோம் என்று கூறினோம். ஆனால் நடக்கவில்லை.
வடக்கு கிழக்கைச் சேர்ந்த தமிழ் தேசியம் சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்தி பேசியிருக்கிறோம். அது மட்டுமன்றி ஜனாதிபதியை சந்திக்கும் சந்தர்ப்பங்களில் தவறாமல் தமிழ் அரசியல் கைதிகளை விடுதலை செய்யுங்கள் என்று பல்வேறு சந்தர்ப்பங்களில் வலியுறுத்தி இருப்பதாகவும் அது நிறைவேறாத ஆசை என்றும் அவர் குறிப்பிட்டார்.